வெல்கம் டு ஃபுல்லி டெக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனை பற்றி பார்க்க போகிறோம். எஸ், இது உங்களோட கிளாஸ் நம்பர் ஒன். ஏன்னா கிளாஸ் நம்பர் ஒன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு கிளாஸில் கற்றுக்கவே முடியாது. இட் வில் டேக் அட்லீஸ்ட் மல்டிபிள் கிளாஸஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு பின்னாடி நிறையா சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ், டிசைன்ஸ் பிரின்சிபல்ஸ், ரிசர்ச் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த கிளாஸில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பேசிக்ஸாக வாட் இஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் படித்தா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்ன ரோல்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொஷின்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஒரு குட்டி கேஸ் ஸ்டடி சொல்ல போகிறேன், இல்லை குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். பிகாஸ் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் மைண்டில் நல்லா ஈஸியாக ஏற்றிக்கிறதுக்கு. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் படித்தா ஜாப் கிடைக்குமா? எஸ், டெஃபினட்டாக கிடைக்கும். நிறைய வேகன்சிஸ் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் 20,000 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை சுற்றி மட்டும் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, படிக்கிறதுக்கு சரியான பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுங்கள், கரெக்டான மென்டரை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல மெட்டீரியல்ஸை தேடி படிங்க. என்என் குரூப்ஸ்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே அதை பற்றி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக நல்ல எக்ஸாம்பிள்ஸோட, நல்ல டூல்ஸோட, ப்ராக்டிக்கல் கைடன்ஸோட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ரோல்ஸ் இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, யூஎக்ஸ் அம்பர்லா அப்படின்றது கீழே மட்டும் யூஎக்ஸ் டிசைனர், யூஐ டிசைனர், யூஎக்ஸ் ரிசர்ச்சர், கண்டென்ட் ரைட்டர், இன்ட்ராக்ஷன் டிசைனர், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்ட், யூஎக்ஸ் மேனேஜர், யூஎக்ஸ் இன்ஜினியர். இதை தவிர சில கம்பெனிஸ்லாம் ஒரு பர்சன் எல்லா ரோல்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுவான். சீனியர் டிசைனராக இருக்கலாம், ப்ராடக்ட் டிசைனராக இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது கம்பெனியை பொறுத்து ரோல்ஸ் மாறும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. பட் பேசிக்ஸ் தெரிஞ்சால் என்ன ரோலில் வேணாலும் எப்படி வேணாலும் ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தெளிவாக சொல்கிறேன். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இந்த ஸ்டோரி சொல்லி முடிச்ச பிறகு உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு பெரிய கார் கம்பெனியில் தாமஸும் சோலேவும் ஒர்க் பண்ணிருந்தாங்களாமா. தாமஸ் யூஎக்ஸ் ரிசர்ச்சராகவும் சாலே யூஐ டிசைனராகவும் ஒர்க் பண்ணாங்களாமா. அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட துறையில் ரொம்ப சிறந்தவங்களாக வேலை செஞ்சாங்களாமா. அந்த கார் கம்பெனி ஓனர் தாமஸையும் சோலேவையும் கூப்பிட்டு எனக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு காரை டிசைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாராமா. சாலே சூப்பரான ஒரு கார் டிசைன் பண்ணியிருந்தாங்களாமா. அவங்க காரோட மேட் ஃபினிஷ்லேருந்து லேம்போட டிசைன், டோர் டிசைன் எல்லாமே பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்களாமா. பட் அதோட வீலை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஸ்கொயர் வீல், இது யூஸபிளா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி கிடையாது. இது நீங்கள் ஒரு ஷோகேஸை தான் வைக்க முடியும், இதை பயன்படுத்த முடியாது. கரெக்டாக? அதர் எண்டில் தாமஸ் கார் வாங்க போகிறவங்களெல்லாம் ரீச் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் காரில் இருந்தால் பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு ரிசர்ச் பண்ணாராம். ஸோ மக்களோட ஆசை என்னென்னா, டெக்னாலஜி ரொம்ப அப்கிரேடடாக இருக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வந்திருக்கணும், ஐஓடி இன்கார்பரேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட நீடெல்லாம் தாமஸ்கிட்ட சொன்னாங்களாமா. ஸோ தாமஸ் அதை உணர்ந்து அவர் பண்ணுற காரில் எல்லா ஃபீச்சர்ஸையும் உள்ளே கொண்டு வந்து வச்சாராமா. இந்த கார் டிரைவர்லெஸ்ஸாக இருக்குமா, ஜிபிஎஸ்லாம் அப்டேட்டடாக இருக்குமா, வேர்ல்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லா ஃபீச்சர்ஸையும் இந்த காரில் இன்கார்பரேட் பண்ணாராம். பட் இந்த காரோட லுக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்குது. கரெக்டாக? பிகாஸ் தாமஸ் ஒரு கிரேட் டிசைனர் கிடையாது, நல்ல ரிசர்ச்சர். அந்த கார் கம்பெனி ஓனர் தாமஸ் பண்ண டிசைனையும் சாலே பண்ண டிசைனையும் பார்த்தாராம். ரெண்டுமே நல்லா இருந்ததுதான், பட் அதில் குறைகள் இருந்ததுதான். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் ஒரு சினர்ஜி கிரியேட் பண்ண முடியும், உலகத்திலேயே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காரை உங்களால் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து ஒரு காரை கிரியேட் பண்ண சொன்னாராம். இப்போ உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனில் ரிசர்ச்சர் என்ன பண்ணுவான், டிசைனர் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கிடச்சிருக்கும். கரெக்டாக? இதே தான் சாஃப்ட்வேர் டிசைன்லேயும். ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணோன்னா ரிசர்ச்சர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் யூசர் ரிசர்ச்சஸ்லாம் பண்ணுவான், யூசரோட நீட்ஸ் எல்லாம் தேடி போவான். டிசைனர் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லி அதை டிசைட் பண்ணுவான். கலர்ஸு, ஃபாண்ட்ஸு இதெல்லாம் அவன் டிசைட் பண்ணுவான். இது ரெண்டையும் சேர்ந்து பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் தான் யூஎக்ஸ் டிசைனர். ஸோ நீங்கள் ரிசர்ச்சும் கற்றுக்கணும், டிசைனும் கற்றுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம முன்னாடி பார்த்தா ஒரு ரோலும் ஒன்றா ரிசர்ச் சைடோ இல்லை டிசைன் சைடோ தான் வரப்போகுது. இப்போது நம்ம இன்டர்வியூ செக்ஷனுக்கு போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய கொஷினே வாட் இஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அதை மட்டும் எப்பயுமே மறந்துடாதீங்க. இன்டர்வியூவில் வாட் யூ திங்க் அபவுட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்பான், இல்லை வாட் இஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்பான். நீங்கள் இப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராக ஆன்சர் பண்ணணும். கரெக்டாக? ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரோட வேலை என்னென்னா, அவன் கிரியேட் பண்ணுற ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீசஸோ பயன்படுத்துகிற யூசருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், ஒரு டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள்.
இங்க பார்த்தீங்கன்னா, ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எ பெர்சன் கெட்ஸ் வென் இன்டராக்டிங் வித் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். அந்த ப்ராடக்ட் ஒரு காரா இருக்கலாம், இல்ல ஒரு சாஃப்ட்வேரா இருக்கலாம், இல்ல சர்வீசஸ்னா ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஒருத்தனுக்கு சாப்பிடுற ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். ஒருத்தன் ஹோட்டலுக்கு போனானா, அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும். இல்லைன்னா, திருப்பி அந்த ஹோட்டலுக்கு வரமாட்டான். ஒரு பொருள நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரு வாட்டர் பாட்டிலோ, ஒரு காரோ நம்ம விக்கிறோம்னா, அந்த கார் ரொம்ப நல்லா இருக்கணும். இல்லைன்னா, திருப்பி அந்த கார் கம்பெனிகிட்ட அவன் போமாட்டான். அதே தான் ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்றீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் அவனுக்கு யூசபிளா இருக்கணும். அப்படி இல்லைன்னா, திருப்பி அந்த சாஃப்ட்வேர் பக்கம் போமாட்டான். இந்த டிஸ்கிரிப்ஷன மறந்துறாதீங்க. மறுபடியும் சொல்றேன். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பெர்சன்ங்கிறது அந்த யூசர். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் யூசர் கெட்ஸ் வென் இன்டராக்டிங் வித் த ப்ராடக்ட் ஆர் வென் யூசிங் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஈஸியா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்வீக் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் அ இஷ்யூ. ஐ திங்க் இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு யூசர் ரிசர்ச் பத்தி நான் சொல்லப் போறேன். ஃபர்தரா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். உங்களோட கொஷின்ஸோ, உங்களோட சஜஷன்ஸோ கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் உங்களுக்கு பேட்டர்ன் பை பேட்டர்னா உங்களுக்கு ஒரு ஒரு சீக்வன்ஸா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போறேன். பை எண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ் உங்களால யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லா காட்சி குடிச்சிட முடியும். ஐ கேன் கேரண்டி. தேங்க் யூ ஸோ மச். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யார் வேணாலும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரோல பெர்ஃபார்ம் பண்ணலாம். யாருக்கு வேணாலும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப்ஸ் ஈஸியா கிடைக்கும். நான் உங்களுக்கு வருங்காலத்துல ஜாப் போஸ்டிங்ஸும் போட போறேன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்குங்கிறதையும் போட போறேன். உங்களுக்கு ரெஸ்யூம் ரைட் பண்றதுக்கு ஹெல்ப்பும் பண்ண போறேன். சில வீடியோஸ் நான் அது ஆல்ரெடி போட்டிருக்கேன். முடிஞ்சா போய் பாருங்க. தேங்க் யூ ஸோ மச்.